ஹாய் ஹலோ ப்ரோஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கேம்லாம் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவிட் கேம் சீசன் 1 விளையாடல, 2 விளையாடல, 3 டேரெக்டாகவே விளையாட போகிறோம் கேமில். ஏன்டா 1, 2லாம் விளையாண்டிங்கன்னா அதெல்லாம் வந்துருச்சுல்ல. சீசன் 3 விளையாடுவோம், மாஸ் காட்டுறோம். என்னடா இங்கே வட்டத்தில் ஒரு நிமிஷம் நின்றா, ஏன்டா வட்டத்தில் வரணும் அடுத்தடுத்து மேட்ச் அனுப்பி போட வேண்டியதுனா என்னடா கசன்றான், கடுப்பாக இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஏதோ தங்கம் இருக்கிற எல்லாருமே வாட்ச் பண்ணுவோம். நம்ம என்ன ஃபஸ்ட்டு எமௌண்ட்லாம் போட முடியுமா? ஆட்டம் காசுலாம் கேட்கலையே. சரி, அப்படின்னா என்ன எமௌண்ட்டு போடலாம்? ஏதாச்சும் ஒரு நல்ல எமௌண்ட் இருக்கணும். போடு குத்து டான்ஸ் வைப் பண்ணுங்க கைஸ். வைப் பண்ணுறோம் இன்றைக்கி. காசு உயிர் போனால் அதெல்லாம் கவலையே கிடையாது. இன்றைக்கி வைப் பண்ணுறோம். வைப்புக்காண்டி தான் வந்ததே ஸ்குவிட் கேம். வைப்பு கைஸ். வைப் பண்ணுறா. வைப்பு வேணும்டா நம்மளுக்கு. என்னடா ஒருத்தனும் டான்ஸ் ஆட மாட்டேங்கிறேன், நான் ஒருத்தன் ஜாலியாக இருக்கேனா? அதுவே பெருமை தான். என்னடா எல்லோரும் பயப்படுறப்ப அன்னை ஒருத்தன் மட்டும் தைரியமாக இருக்கதே ஒரு பெருமையான விஷயந்தான். அந்த பேர் என்னடா ஒரு மாதிரி கேவலமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது சும்மா வச்சதான். அது இந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஐடிங்கிறனால சும்மா அப்போ தான் கிரியேட் பண்ணி விட்டது. எப்படிலாம் விளையாடுவோன்னு யாருக்கு தெரியும்? அதான் திருப்பி இதுக்காண்டி கச வேலையெல்லாம் பண்ண வேணாம் தான் விட்டுட்டேன். பாருங்க, தங்கம் வயிறும் ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. போய் பார்க்க நம்மகிட்ட காசு இல்லைன்னு ஓடி வந்துட்டான் பயந்து. ஃபைண்ட் த பக்கா. இது இப்போ தான் புதுசாக கேம் க்ரியேட் ஆனதுனால சொல்கிறாங்க. இதை எதுக்கு ஃபன் ஃபேக்டில் போட்டு வச்சுருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இறக்கி விட்றாங்க. இதுதான் நம்ம ரூம், இங்கே தான் எல்லோரும் படுப்போம். வாங்க. இதான் விளையாடலாமா? எனக்கு ரோபக்ஸ் இல்லைப்பா தம்பி, காசு இல்லைப்பா. பிளேயராக தான்ப்பா விளையாட முடியும். எனக்கு காசு பற்றாக்குறப்பா. பிளேயராக தவிர ஃப்ரண்ட்மேன் கார்டெல்லாம் விளையாடுற அளவுக்கு காசு இல்லை. வெல்கம் டு பார்ட்டிசிபேஷன் டு ஸ்குவிட் கேம் எக்ஸா? சரி, ஏதோ ஒன்று ஸ்குவிட் கேம் தான் கைஸ். வேறு எதுவும் கேம்னு நினச்சிடாங்க. எக்ஸுன்னு நினையும். அது சும்மா ஏதோ ஒன்று. த சூசன் கிளாஸ் மேக்கர் இஸ் ஓகே. சரி விடுங்க. அவன் தான் கிளாஸை சூஸ் பண்ணும் போல். பிக்கிங் கேம் மூட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அது. ரெண்டாவது ஒன்று பார்த்தோன்னா அது அந்த இது உடைக்கிறது. மூணாவது வந்து மிங்கிள். நாலாவது பார்த்தோன்னா ரோப் தாண்டுற கேமா. அஞ்சாவது பார்த்தோன்னா கிளாஸ் பிரேக்கிங். ஆறாவது வந்து ஸ்குவிட் கேம். சரி, ஒரு ரைட்டு. இப்போ இறங்குறோம் ஆட்டத்துக்குள்ளே. கோ த்ரூ த டோரோ. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணுமா கைஸ்? வாடா ஃபோட்டோ எடுக்கிறேன்டா. இழிச்ச மாய மாதிரி ஸ்மைலோட ஃபோட்டோ எடுக்கிறேன்டா. வாடா. இப்போ என்ன பண்ணணும்? மேலே போகணுமா? கேம் விளையாட 30 நிமிஷம் டைம் இருக்கா? அது வரைக்கும் ரைட்டு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அன்னே மாதம் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ காமிக்க மாட்டாங்களா? கன்னை வச்சுட்டுலாம் நிற்கிறாங்க கைஸ். போட்டாலும் போட்டுருவாங்க, எல்லாம் நம்பவே முடியாது. கோ டு த ஸ்டார்ட் லைன். இப்போ என்ன அங்கே போகணும், அவ்வளோதானே? ஏறா, ஓடுவோண்டா. இப்போ ஒரு நிமிஷம் தான் டைமிங். அதுக்குள்ளே ஓடணுமா? சரி, ஓகே கைஸ். முடிஞ்சளவு வேகமாக ஓடுவோம். அந்த மரம் இப்போ தான் என் கண்ணுக்கு லேசாக தெரியுது. ஐயோ, முடிஞ்சளவு வேகமாக ஓடணுமே. ஓடுவோம். ஓடுறோம் முடிஞ்சளவு. விடே சுடுறாங்க. ரெண்டாலும் சுடுறாங்களா என்ன? இல்லையே, அப்படி ஒன்றும் தெரியலையே. டே என்ன மோனே ஒன்று. அவ்வளோதான். நான்லாம் காடாக இருந்தேன்னு வச்சுக்கோ, முடிச்சு விட்ருப்பேன். ரோப்ளெக்ஸ் வைக்கிறனால தான் வாழ்கிறேங்க. பேட்மேன் மாதிரி யாரையும் கொல்லக்கூடாதுங்கிற மாதிரி, காசை செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு வாழ்கிறேன். கஞ்சத்தனம்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு கொள்கை, குறிக்கோள். இதுக்கப்புறம் நான் வந்து வச்சுக்கோ சைஸாக காடை போட்டுருவாங்க. காடு அப்படியே. அதனால் பொறுமையாக இருப்போம். அங்கிட்டு போய் போடுவோம், டான்ஸ் போடுவோம். சரி, இந்த மரத்து மேலே ஏற முடியுதான்னு நம்ம அதுக்கு முன்னாடி செக் பண்ணிடலாம். கொண்டாடுங்களே அண்ணே ஜெயிச்சதை. இன்றைக்கி நான் தான் இங்கே நம்ம தான் அவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகிறது. இங்கே நான் தான் வின்ஸ் 1. 182 காயினும் ஒரே ஒரு ஆளை தான் வின் பண்ண முடியுமா? எவன் இருந்தால் எனக்கு என்ன கண்ணா? நான் தான் இன்னைக்கு. நம்ம தான். டே கவட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். எப்படியோ வெளியே வந்தேன். இப்போ வெளியே போனால் என்ன சுற்றுவான்லாம் என்ன? இவங்களும் சுடுறான். ஏதாவது இந்த காலெலாம் தான் இருக்காங்கல்ல. இப்போ நான் வெளியே போனேன்னா இன்னும் சுடுறான். இங்கே செக் பண்ணுவோம். சுடலையா? சுடலை கைஸ், சுடலை. நல்ல பசங்களாக தான் இருக்காங்க. ஏன் சுடுற மாதிரிலாம் தெரில. சுட்டாயே. ஐயோ, அங்கே பாருங்க, ஹெல்த்து குறைஞ்சிருச்சு. வேறு ஸ்டொமக் இல்னஸ் சொன்ன மாதிரி வயிற்று பிடிச்சிட்டு இருக்கான். தம்பி ஏதாச்சும் வருதாப்பா? இப்போ இருங்க. என்ன நீங்கள் இப்படி நடக்க விட்டீங்க? லாபிக்கு போவோமா? சரி, லாபிக்கு கிளம்புவோம். அங்கே போய் நிம்மதியாக இருப்போம் கைஸ். லாபிலையாச்சும் நைட்டு நிம்மதியாக தூங்குவோம். நம்ம நிம்மதியாக லாபியில் குதிக்கிறான் பாருங்க ஒருத்தன். காசு கிடச்சிருச்சேன்னு. செலக்ட் பண்ணுமா தம்பி? காசு வேணும்ல, காசு. அந்த 3 பேர் கைஸ். கேமாக இருந்தாலும் ரொம்ப நல்லவையெல்லாம் இருக்கா, எல்லாம் சொல்ல மாட்டேன். சும்மா நாங்கள் டூ நிப்போன்னு போட்டிருப்பாங்க.
The players have chosen to continue the best game. Just ஜூலை ஃபூல்ஸா? என்னடா போட்டு போகிறீங்க டே? ஒன்றும் புரியலடா. ஜூலை ஃபூல்ஸ்னா சர்வைவ் த நைட். ஓ மை காட். ஒரு சில பேர்கிட்ட ஏதோ சரி வெப்பன் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் ஓட தான்ப்பா முடியும். நான் ஓரமாக பதுங்கிடுறேன். டே விடுங்கண்ணா என்ன. ஐயா மாட்டி. டே விடுங்கண்ணா ஒழுங்கா. ஐயோ பாடி வந்தாச்சு. எங்கேயாச்சும் மேலே கீழே போக முடிஞ்சால் ஓடிடுவேன். ஆறாரா நைட்டு வேறு சர்வே பண்ண விட்டிங்களாடா. இன்னும் 19 செகண்ட் இருக்கா. ஆத்தி இவங்க கிட்டலாம் மாட்டினா முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் என்கிட்ட எவனும் கொல்றவன் எவனும் வரல. அது வரைக்கும் சந்தோஷம். இதுலேயும் எவனா இன்னும் ரெட் லைட்லாம் போகுது. சும்மா எஃபெக்ட்டுக்காண்டியா இல்லை உண்மையிலேயே ஏதாச்சும் ரெட் லைட்டில் நின்றாதான் டேஞ்சரானு தெரியலையே. சரி பார்ப்போம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. ஓகே எத்தனை பேர். த ரெபிலியன் இஸ் ஆல்சோ. ஓ மை காட். போய் சுடணுமா புரட்சிக்கு? சரி ஓகே கைஸ். புரட்சிக்கு கன் எடுத்துகிட்டு கிளம்புவோம் நம்ம. நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் ஒரு முக்கியமான வேலையாக லைட்டாக வெளியே போயிட்டு வந்தேன். அந்த கேப்பில் முடிச்சு விட்டாங்க நம்ம தலைவைங்க. ஃப்ரண்ட் மேனே முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் கேமுன்னு நினச்சிங்கன்னா இதுவும் கேமில் ஒரு பாட்டு. அதனால் ஃப்ரண்ட் மேன்லாம் சாவலை. ஃப்ரண்ட் மேனை வச்சு ஒரு கேம் மாதிரி தயாரிச்சிருக்கான். சரி ஏதோ ஒன்று ரைட்டு. காசு டோட்டல் கேஷ் வந்து $230. இதெல்லாம் எப்படா பத்தும்? எங்களுக்கு வேணும்னா மில்லியன் கணக்கில் வேணும்னா வெறும் $230. சரி விடுங்க, அது இந்தியன் மணியில் அதிகம் தான். ரைட்டு விடுங்க. ஒரு 46,000 சம்திங் எவ்வளோ வந்துடும்ல. ரைட்டு. The players have chosen to continue the game's best of luck. ஐயா டே ஏன்டா சூஸ் பண்ணீங்க? காசு வேணும்ல பாய், காசு வேணும்ல அப்படிங்கிறனால தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. சரி அஃப்கோர்ஸ். என்னன்னா வாழைப்பழமாக அது என்னதுடா அது? ஏதோ ஸ்பைக் வச்சு கொடூரமாக வந்திருக்கான் ஒருத்தன். சரி ரைட். இந்த கேமா? டல்கோனா கேண்டி. ஓ மை காட். நக்கி எடுக்கணுமே. பார்ப்போம். எல்லாருமே எந்த கேட்டுக்கிட்ட நிற்கிறாங்களோ அங்கேயே நம்மவும் போயிடுவோம். இதில் நிற்போமா இல்லை எங்கே நிற்போன்னு தெரில. சரி ரைட்டு இங்கேயே நிற்போம். என்ன ஆனாலும் இந்த இடத்த விட்டு மாற தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ வெளியே போனோம்னா போய்க்கலாம். இதுக்கு போவோமா? இல்லை இதிலேயே இருப்போம். இதில் சர்க்கிளில் ட்ரையாங்கிள் வந்தால் கூட ஓகே தான். ஸ்டார் வந்தால் கூட ஓகே தான். பட்டு அதோட மோசமாக இது வந்துடக்கூடாது. வெளியே நின்றா என்ன ஆகும்? எதுலேயுமே நிற்காமல் வெளியே தனியாக தெரியலையே. ஐயோ நான் போகலான்னு நினச்சதில் என்ன வந்துச்சு? பார்ப்போம். எங்களுக்கு ட்ரையாங்கிள், அவங்களுக்கு ஸ்டாரு. நல்ல வேலை நான் அதுக்கு போகல. எப்பா அங்கே அம்பர்லா அதில் எவனும் பெருசாக நிற்கல. இதில் ட்ரையாங்கிளா? இதில் ரெண்டா கூட ஓகே தான். ஆனால் அங்கிட்டு நல்ல வேலை போகல. கை ஸ்டாரு. டச்சு ஈஸியாக, ஜாய்ஸ்டிக் ஈஸியாக. டச்சு தான்ப்பா ஈஸி. சரி போட ஆரம்பிப்போமா? இதுலேயே அசிங்கமாக செத்துறக்கூடாது. இந்த மாதிரி மோசமான லைட்டாக கிராக் விடுது தெரியுதா? லேசாக ரொம்ப மெலிசாக இருக்குது. ஏதோ ஒப்பாசிட்டி கம்மி பண்ண வச்ச மாதிரி இருக்குது அந்த கிராக்ஸ்லாம். கைஸ் இதிலலாம் முடிச்சா அவ்வளோதான். அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது. 2வது ரவுண்டு இன்னும் டைம் வேறு கம்மியாக தான் இருக்குது. முயற்சி எடுப்போம். முடிஞ்சளவு முயற்சி பண்ணுவோம். டக்குன்னு வேகமாகவும் பண்ண முடியாதே. இல்லை கைஸ் கையில் அப்படியே அது ஒரு மாதிரி நடுங்குது. ஏன் தெரில. இது விளையாடுறப்ப அவ்வளோலாம் சீன் இல்லை. பட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி. இதெல்லாம் என்ன தடுக்க முடியும்னு நினச்சாடா டே காடு? ஐயோடி ரொம்ப நொடுங்குதுடா. வாய் பேசி அடி வாங்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஐயா முடிச்சாச்சுடா. வெளியே கொண்டாடுறா. டக்கு கொண்டாடுங்கடா. பேட்ச் அவார்டா. எதாக இருந்தாலும் கவலையே இல்லை. இங்கே நம்ம தான்ன்றல. இன்னும் ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. அது ஏதோ ஒரு டான்ஸ் போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னையும் டான்ஸில் சேர்த்துக்கோங்களா? நான் இல்லையா டான்ஸ் ஆனது? வேறு ஒன்றும். சரி ஓகே நானும் போடு டான்ஸை போடு தம்பி. ஜெயிச்சிட்டோண்டாவே. ஆட்டம் போடுறான் மச்சி. ஆடுவோண்டா. வாடா. அவனும் இது நானும் போதானா? அந்த பொண்ணோட ஆடலான்னு போனேங்க. சடிச்சு கீழே விழுந்துட்டேன். வேணுமே தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அவன். சரி பார்த்துக்கிறேன். இப்போ போடுறா டான்ஸை. கிரட்டு. இது வந்து அந்த இட்டு படத்தில் அந்த பென்னிவேஸ் ஆடுற டான்ஸ் மாதிரி இல்லை. இட்டு அப்படி தான் இருக்குது. ஐசோ ஸ்பீட் டான்ஸுங்க அது. போடு குத்து. கிரட்டு. இது எப்படி ஐசோ ஸ்பீட் ஆடுறோம் அந்த ஸ்டெப்பு மாதிரி இல்லை ஸ்பெசிஃபிக்காக. சரி ஏதோ ஒன்று. டே ஃப்ரெண்டு மேனே பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வாங்கிக்கோ. அது உனக்கு தான். ஷார்ட் வச்சுக்கோ. கிரட்டு. அந்த ஃப்ரெண்டு மேனுக்கு தான் கேசுக்குது. ஜெயிச்சுட்டு இதே மாதிரி காசு எடுத்துட்டு முன்னாடி ஆடுறேன். ஒவ்வொரு ஸ்குட் கேமும் விளையாண்டு காசு எடுக்கிறேன். முன்னாடி ஆடுறேன். ஹீரோ இவனுக்கு போடுவோம். இந்த பேர் என்ன காடு. காடு என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்லவே எதிர்பார்த்தியாடா கண்ணா. வாங்கிக்கோ.
ஷார்ட்டு வாங்கிக்கோ, பாரு பாரு, வச்சுக்கோ, நல்லா எடுத்துக்கோ, வச்சுக்கோ, ஷார்ட்டை வாங்கிக்கோ, டான்ஸ் வச்சுக்கோ. என்னடா கண்ணு ஏன் பண்ணுறாடி? பார்த்துக்கோ, முடிச்சு விட்ருவேன் உன்னை. இப்போ 21 சி காசை ஸ்பிளிட் பண்ணால் வெறும் 21 ரூபா தாங்க கிடைக்கிது. அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இந்த பிளேயர்ஸ் ஹவ் சூசன் டு கண்டினியூ த கேம். எஸ் அஃப்கோர்ஸ் காசு இருந்தால் தானே வேலையாகும். 21 ரூபாயை வச்சு நாக்கு கூட சுரண்ட முடியாது. ஓகே மேக் அதான் மேலே போகணுமா? மேலே எங்கிட்டடா வழி இருக்குது? நான் வேறாச்சும் வெறி தள்ளாதீங்கடா, வழி விடுங்கடா, அடிச்சுக்காதீங்கடா, கொல்ல மாட்டாங்கடா அவங்க. நம்ம கூடயே ஒரு கருப்பாடு வர மாதிரி தோணல. வரான் பாருங்க நடுவில். நம்ம ஏதாச்சும் கலவரம் பண்ணுறோமா இல்லையா? நான் ஆல்ரெடி கலவரம் நடந்தாலும் செக்யூரிட்டி ரைட் ஆயிடுச்சு. இந்த ரவுண்டா சும்மாவே வைப்பு தான் நடக்கும். இந்த ரவுண்டால அவன் பங்கமான வைப்பு. போடு அந்த மாஸ்க் போட்ட கார்டோட சிம்பிள் தானே இது. போடு பீஸ். காடே வந்துட்டானா? காடு வணக்கம்டா. காடு ஸ்டெப்பு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிள் போடுறேன். போடு. இந்த எதுவும் போட முடியாதா இதுக்குள்ளே? வரமா போடு. நம்ம ஐகானிக் ஸ்டெப்பு. இந்த கேம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், உனக்கு என்னப்பா, நீ ஜாலியாக இருப்ப, நாங்கள் தானே கஷ்டப்படுறது. இருந்தாலும் எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஏன்னா வைப் இருக்குல்ல. 2 பேர் தானே. நம்ம மச்சி உள்ளே இருக்கான். வெளியே போடா. ஐயோ இப்போ எப்படியாச்சும் வெளியே பார்த்துருமே இவனை. எனக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நான் வெளியே போகிற மாதிரி போவேன். கதை வாடைக்கு வருவானே, அவனை வச்சு பூட்டி விட்டுடலாம். வெளியே போவாங்கடா. நான்லாம் வெளியே போக மாட்டேன்டா. காடு உள்ளே வந்தானா முடிச்சு விட்ருவான்டா. ஐய 3 பேரா? நான் மேலே வின்ஸ் 2 இருக்குல்ல, அதை நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் கேஸ். மை காட், சாரி கேஸ். லைட்டாக ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருச்சு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரி ஓகே, 3 பேர் உள்ளே இருக்கண்டி. எவனாச்சும் வாங்கடா, ஒன்றா சேர்ந்து ஆடுவோம். டான்ஸ் போடு. என்னடா ஓடுறீங்க? ஓடாதீங்கடா, பயப்படாதீங்க. ஓ மை காட் அந்த லெவலில் இங்கிட்ட வந்துருச்சா? அப்போ ஓகே. எத்தனை பேர்? 2 பேரா? டே வாடா மச்சி, வாடா. இந்த தடவை நல்லா தெரியும்ல, 2 பேர் தானே. போச்சுரா. ஐயோ டே வெளியே போடா. அப்படியே காடு வேறு வெளியவே நிற்கிறானே. நான் அப்படியே வெளியே போகிற மாதிரி போயிட்டு ஐயோ மறுபடியும் வந்துட்டீங்களாடா. காடு வெளியவே நிற்கிறான்டா. அப்படியே பணப்பெட்டி வேறு 3 இருக்குடா. முடிச்சு விட்ருவான்டா. நம்மளும் அப்பா வெளியே போயிட்டான்டா. இப்போ ஆல்ரெடி பணப்பெட்டி இருக்குது. இதில் அவங்களோட சேர்த்து எக்ஸ்ட்ரா பணப்பெட்டிக்கு வந்துட போகுது. டான்ஸ் தான் இங்கே நாங்கள் வர மாட்டேங்கிறான் கேஸ். நம்ம சேஃபாக தான் இருக்கோம். வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் க்ளீன் அப் பண்ணி. என்னடா எங்களை பார்த்தா என்னடா குப்பம் அழுக்கு மாதிரியாடா இருக்குது. சரி ஏதோ ஒன்று. டான்ஸ் தான் நம்மளுக்கு முன்னே. டான்ஸ் போடு. டான்ஸ் வைப். அவன் ஓடுறான் பயந்து. யாரா பைத்தியக்காரன்? நான்லாம் ஒய்ப் இல்லைடா. நான்லாம் பைத்தியம்டா. ஒய்ப் பண்ணுறவன்டா. போடு. ஆனால் அவன்லாம் அவன் யாராம் பாருங்க. இவன் தாங்க நம்ம ஒய்பு. ஹலோ போடா காடு. பாடுறா மண்டையா, வாங்கிக்கோடா, ஷார்ட் வாங்கிக்கோடா. நாங்கள் 2 பேர் தான்டா ஒய்பில் இருக்கோம். நீலாம் தகுதியற்றவன்டா. ஒய்பில் இல்லவே தகுதியற்றவன் இவெல்லாம். சரி எங்கே நம்ம ஆள்? வாப்பா இங்கே வாங்கடா. 4 பேர் இங்கே தான் இருக்கோம்டா. அவ்வளோதான் கேஸ். கரெக்டாக 4 பேர் இருக்கும். அவ்வளோதான். 4 பேர் தானே இருக்கும். 3 பேர் தான்டா இருக்கும். நல்ல வேலை அவனை உள்ளே விட்டாங்க. வெளியே அவனை உள்ளே விடுங்கடா. அப்பா இவங்களோட வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ். இவங்களை மேய்க்கிறதே வெறும் தொல்லையாக இருக்கே. காடு இருக்குடா உள்ள வந்தாடே. நான் ஒன்றை கவுண்ட் எடுத்து அவங்க என்னை அடிச்சாங்கன்னு வச்சுக்கோவே. பெரிய டேஞ்சரில் முடிஞ்சிடும். இந்த கேம் உனக்கு பிடிச்சிருக்கு? அந்தளவு பிடிச்சிருக்கு அந்த காடு மண்டையனுக்கு. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஐ லவ் திஸ் கேமா. கேட்குற மாதிரி அடுத்து சப்புன்னு செவிலில் வாங்க போகிறேன். அந்த காடு கன்று இல்லைல்ல அப்புறம் ஒன்றை மதிக்கணும். 12 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்களா? இன்னும் பேலன்ஸ் நாங்கள் 4 பேர் தான் இருக்கோமா என்ன? டோட்டல் கேஷ் ப்ரைஸ் $480 தானா? பத்தாதே. சரி ஓகே. இப்போ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணாலும் $120 தான். வேஸ்ட்டு என்னவா? சரி ஓகே ரைட்டு. கேம் விளாட தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம மறுபடியும் மேலே போவோம். சரி வாய முடுறா காடு மண்டையா. ஒரு தடவை சொன்னால் பத்தாதாடா. நசன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். கண்ணு போல. சரி நான் இங்கிட்டு போகிறேன். நம்ம கூட வரான் பார்த்தீங்களா? அவன் சும்மா சோக்கர் மாதிரி தான் நினைக்கிறேன். அங்கே இருக்கான் பாருங்க. இவங்க தாங்க பெரிய ஆள். ஏன்னா இவங்க சோக்கர் மண்டைங்க. நம்ம கூட வந்தான் பாருங்க. இவங்க தான் கன்னை வச்சுட்டு பக்காவாக இருக்காங்க. பயமுறுத்துறாங்க கேஸ். கன்னை
சரி அங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறேன். என்ன போட போறியா? ஃப்ரண்ட் மணியே போடலான்னு யோசிக்கிறியா? போட்டுருவான் பார்த்துக்கோ. இங்கே பாருங்க, இவங்க இவ்வளோ கூடலாம் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் கைஸ், டேஞ்சர். இப்போ என்ன நேராக போகணும். இங்கே தான் விழுந்தேன். வந்துட்டோமா? ஹைட் அண்ட் சிக்குன்னு சொல்லிடுறாங்கடா, ரொம்ப கஷ்டம்டா ஹைட் அண்ட் சிக்லாம் இவங்களோட. என்ன போட்டிருக்கான்? ஆஃபா போடா டே மச்சி. இங்கே பாரு, ஆட்டம் போடுவோம். முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். சுராதராடே, அமைதியாக இருக்கணுமா? என்ன சொல்ல வரான்னு புரியல. இங்கே ஒய்ஃப் தான். என்னடா எனக்கு எக்ஸ்ட்ரா 2 கை. எனக்குள்ளே ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்திருக்கானா? இங்கே பாருங்கள், என் மச்சி ஆடுறாங்கிட்ட, நான் இங்கிட்ட ஆடுறேன். 2 பேரும் ஒன்றா ஆடுவோம் பாரு. கிடக்க டே பாடுறா டே காடு மண்டையா உருண்டா டே. இங்கே பாரு எப்படி ஆடுறோம் பாரு. எங்களால் முடியும்டா, தோற்று போக மாட்டோம். இந்த சல்லி ரவுண்ட்லலாம் நான் தோப்பேன் நினைக்கிறியா? தோத்தேன்னு வச்சுக்கோவேன், பார்த்துக்கோ. அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். தோத்தேன்னா எதுவும் பேச மாட்டேங்க, அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். ஏன்னா நான் தோக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. இந்த சப்பிர ஒன்று